ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கவர்மெண்ட்டில் கிடைக்கிற சத்து மாவு வச்சு ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த புட்டிங் நம்ம எக்கெலாம் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். ஒரு எக்லெஸ் புட்டிங் ரெசிபி. நிறைய பேர் நம்ம ஏற்கனவே போட்டிருந்த புட்டிங் ரெசிபியில் எக் இல்லாமல் செய்ய முடியுமா, அந்த ரெசிபி போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு எக்லெஸ் புட்டிங் ரெசிபி கவர்மெண்ட் சத்து மாவு வச்சு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இந்த எக்லெஸ் புட்டிங் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக வேண்டி ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அதில் 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கேரமல் ரெடி பண்ணும்போது எப்போவுமே ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பொறுமையாக நம்ம செய்யணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு கேரமல் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேர் கேரமல் பண்ணும்போது நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சுகர் அந்த தண்ணியில் இந்த மாதிரி மெல்ட் ஆகி கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இது லிக்யூடான மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் திரும்பியும் சொல்கிறேன், ஃப்ளேம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இல்லைன்னா டக்குன்னு ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். பட் டக்குனு கரைஞ்சிரும், கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. நம்ம இந்த கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் புட்டிங் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆட் பண்ண நமக்கு கேரமல் ரெடியான உடனே நம்ம ஆட் பண்ணணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த கேரமல் நம்ம பாத்திரத்துலேயே செட் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். திருப்பி இது அப்படியே மெல்ட் ஆகி தான் நமக்கு கேரமல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள், சூப்பராகவே வரும். நிறைய பேர் வரலன்னுலாம் சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சைட்லலாம் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி கேரமல் ஃபார்ம் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல லைட் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் கூட நமக்கு ஒரு கோல்டன் கலருக்கு டர்ன் ஆகி வரட்டும். அது வரையும் நம்ம வச்சுக்கலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதே இது ரொம்ப டார்க் கலர் ஆனாலும் நமக்கு ரொம்ப கசப்பு டேஸ்ட் ஆயிரும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. லைட் ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டார்க் கலருக்கு நமக்கு கேரமல் மாறி இருக்குது. இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸில் ஆட் பண்ணிடலாம். உடனே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை நல்லா ரொட்டேட் பண்ணி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உடனே இது இந்த கேரமல் நமக்கு செட் ஆகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி கேரமல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது நமக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பேன் தான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். பட் ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ இதில் 250 ml கப்பில் 2 கப் அளவு பால் சேர்த்துருக்கிறேன். அதாவது 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கிறேன். பசும்பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சத்து மாவு சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1/4 கப் அளவு சத்து மாவு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கவர்மெண்ட்டில் கிடைக்கிற சத்து மாவு தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சத்து மாவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவும் எனக்கு ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் அல்லனா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதே இது கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுலேயே வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு சத்து மாவில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் 1/4 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கைவிடாமல் ஓரளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ஓரளவு நமக்கு திக்கானதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம சேனலே நிறைய ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி, அதாவது கவர்மெண்ட் சத்து மாவு ரெசிபிஸ் நிறையவே இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். பிளேலிஸ்டிங் லிங்க் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட திக்காக இருக்குது. இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா நல்லா கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஈஸியாக நமக்கு ஸ்பூன்லேருந்து எடுத்து விடும்போது கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளோ ஆன மாதிரி இருக்குது. பட் இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வரதோடையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒருக்க கூட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு திக்னஸ் வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம்லாம் நமக்கு எடுக்காது. ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் அப்புறமா சத்து மாவுலாம் சேர்க்குறதுனால சீக்கிரமாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி திக்னஸ்க்கு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே இந்த மாதிரி இந்த பவுலுக்கு வந்து மாற்றிடும். நம்ம ஏற்கனவே கேரமல் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உடனே நம்ம இதை வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணதுக்குள்ளே நமக்கு பாத்திரத்தில் வந்து செட் ஆகிருக்கு. திருப்பி நமக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் உடனே வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒருக்கா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் பேக் சைட் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்தனால டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு மூடி இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் வேறு ஏதாவது ஒரு மூடி வச்சு பர்ஃபெக்டாக மூடி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மூடி தான் வைக்கணும். இல்லைனா அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். நான் வந்து ஒரு பேனில் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே தான் நான் வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கிறேன். டிஃபன் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக மூடி தான் வைக்கணும். இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். நீங்கள் வந்து இதை வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேம் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் வந்து வச்சாலே போதும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். வெந்திருக்கான்லாம் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாமே ஏற்கனவே வேக வச்சு தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வந்துடுச்சு. பட் நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் தானாகவே வந்து கலந்து வந்துடும். நம்ம வந்து எட்ஜஸ் எல்லாம் நம்ம வந்து கத்தியை வச்சு கூட நம்ம வந்து எடுத்து விட வேண்டாம். இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக எடுத்தாலே நமக்கு வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிரும். இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக ஓரங்களை எடுத்து விட்டதுக்கப்புறமா அந்த பிளேட்டில் இந்த மாதிரி கமத்திட்டிங்கன்னா போதும். ஈஸியாக நமக்கு வந்து டிமோல்ட் ஆகி வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக வந்திருக்கு. ஒரு அருமையான ஒரு புட்டிங். நம்ம வந்து எக்கெல்லாம் சேர்க்காம கவர்மெண்ட்டில் கிடைக்கிற சத்து மாவு வச்சு சூப்பராக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக சத்து மாவுலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பால்லாம் சேர்ந்துருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியானது தான். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நான் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% பர்ஃபெக்டான ஒரு புட்டிங் வந்து செய்யலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே கவர்மெண்ட் சத்து மாவு வச்சு ஒரு எக் ஆட் பண்ணி ஒரு புட்டிங் ரெசிபி வந்து செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இதுவரை நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.